டியூப் தமிழ் வணக்கம். கோர்முஸ் நீரிணையில் மறுபடியும் யுத்தம். ஈரானுடைய 2 ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்கா. அடுத்து என்ன? இஸ்ரேல் லெபனான் மீது 150 இலக்குகளில் குண்டு வீச்சு. அத்தனையும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகள் முக்கியமான இடங்கள் என்று அறிவிப்பு. வடகொரிய அதிபரினுடைய சகோதரி கிம் யோ ஜாங் கடும் எச்சரிக்கை. வடகொரியாவினுடைய அணுகுண்டு அதற்கே சொந்தமானது, அது பற்றி பேச யாருக்கும் உரிமை இல்லை. சீன அதிபர் நாளை வடகொரியா வரும் நிலையில் பரபரப்பு கருத்து. அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு, 12 பேர் படுகாயம். நடந்தது என்ன? உலக கிண்ண உதைபந்தாட்டம் மெக்சிகன் அலை இன்று ஆரம்பிக்கின்றது. கின்னஸ் சாதனையை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. அமெரிக்காவை முறியடிக்க மெக்சிகோவில் நடைபெறுகின்ற மக்கள் எழுச்சி. இன்றைய காலை நேரத்தில் பூத்த முக்கிய 5 செய்தி மலர்கள். கோர்முஸ் நீரிணையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாக 2 ஆளில்லா விமானங்கள் வந்ததாகவும் அவற்றை குறிவைத்து தாங்கள் சுட்டு தள்ளி இருக்கின்றோம் என்றும் அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்காம் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது. ஈரான் எத்தகைய மிரட்டல்களை விட்டாலும் அமெரிக்கா சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கின்றது என்றும் அமெரிக்காவினுடைய படைகள் அத்தனையும் தயார் என்றும் இந்த செய்தி ஸ்தாபனம் தன்னுடைய மிரட்டல் செய்தியை விட்டிருக்கின்றது. நேற்று 4 ஆளில்லா விமானங்களை சுட்டு தள்ளி 6 ஈரானுடைய ஏவுகணைகளையும் சுட்டு தள்ளி ஈரானுடைய ட்ராடர் நிலையங்கள் 2 மீது குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியதன் பின்னதாக ஈரானுடைய பதிலடி தாக்குதலுக்கு அடுத்த பதிலடி தாக்குதலாக அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. இது சற்று முன்னர் நடந்தது. அடுத்து பதிலடி எப்படி இருக்க போகின்றது? தயாராகின்றது ஈரான். இஸ்ரேலினுடைய கட்டுக்கடங்காத பிரச்சனை அமெரிக்கா தன்னை கைவிட்டு விட போகின்றதோ என்பதற்காக லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. நேற்று லெபனானினுடைய தெற்கு புலத்தில் 150 இலக்குகளை குறிவைத்து ஈரான் குண்டு வீசி தள்ளி இருக்கின்றது. கடந்த இரவு வரை இது தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய கொமாண்டோ சென்டர்கள், ஆயுத கிடங்குகள், கட்டளை மையங்கள் ஆகியவை தகர்க்கப்பட வேண்டும் என்றும் அவற்றை தகர்த்தெறிந்திருப்பதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் லெபனான் ராணுவத்தில் இருந்து 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்ல. அதேவேளை லெபனானுடைய படைத்துறை அமைச்சர் ரூடல்ப் ஹைகல் இப்பொழுது பாகிஸ்தானில் நிற்கின்றார். பாகிஸ்தானினுடைய அதிசக்தி வாய்ந்த தலைவர் ஆசிம் முனீருடன் அவருடைய பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. இனி பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தை அமெரிக்காவுடன் செய்ய வேண்டி இருக்கும். பாகிஸ்தானினுடைய பேச்சை இஸ்ரேல் கேட்காது என்பது குறிப்பிடத்தக்கது. 7 வருடங்களுக்கு பின்னர் சீன அதிபர் வடகொரியாவிற்கு நாளை வருகின்றார். இந்த நிலையில் வடகொரியாவினுடைய அதிபரின் சகோதரியும் இன்று வடகொரியாவில் சக்தி மிக்க பெண்மணியுமாகிய கிம் ஜோ ஜாங் தன்னுடைய அதிர்ச்சி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எப்படி ஈரான் யுரேனியம் என்பது தங்களுடைய தேசிய சொத்து என்று அறிவித்ததோ அதுபோல இப்பொழுது வடகொரியா தன்னுடைய அணுசக்தி என்பதும் வடகொரியாவினுடைய தேசிய சக்தி என்றும் அது தேசிய உடைமை என்றும் அது பற்றி யாரும் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் யாராவது எச்சரிக்கை விடுவார்களாக இருந்தால் அதை வடகொரியா சகிக்கவும் மாட்டாதென்று குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக புதிய அணுசக்தி மையங்களை வடகொரியா உருவாக்கி இருக்கின்றது. அதேவேளை அடுத்த 5 ஆண்டுகளில் வடகொரியாவினுடைய ஏவுகணை உற்பத்தியை மேலும் 2 மடங்கு அதிகரிப்பதற்கான வேலைகளையும் மின்னல் வேகத்தில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த செய்திகள் இரண்டையும் அறிந்த பின்னர் உறங்க முடியாத நிலையில் சீன அதிபர் அவசரமாக வடகொரியா வந்து இறங்குகின்றார். அவர் வடகொரியா வந்து இறங்குகின்ற வேளையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது. வடகொரியாவின் கையில் அளவுக்கு அதிகமான அணுகுண்டுகள், ஏவுகணைகள் இருப்பது சீனாவிற்கு ஒரு காலத்தில் நன்மை தந்தது. இனிமேல் நன்மை தருமா என்பது கேள்வி. தோளுக்கு மேல் சென்று வடகொரியா தோழனாக வருகின்ற நிலையில் சீன அதிபரனுடைய அவசர விஜயம் நடைபெறுகின்றது. சீனா கேட்டாலும் வடகொரியா அணுகுண்டை விடாது என்பது இப்போதைய
தற்போதைய புதிய பசிபிக் பதட்டமாக இருக்கின்றது. நேற்று வரை நன்றாகத்தானே இருந்தது இஸ்ரேல். இன்று அவர்களுக்கு என்ன நடைபெற்றது? காசாவில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அகதிகள் இருந்த கூடார பகுதியில் நடத்திய தாக்குதலில் 7 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதை காசாவில் இருக்கின்ற சிவில் பாதுகாப்பு படை அறிவித்திருக்கின்றது. குழந்தைகள் உட்பட 15 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் வளமையாக இது பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்க இஸ்ரேலும் ஹமாஸும் எகிப்தில் அமைதி பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமைதி பேச்சுக்கள் குலைந்து இப்பொழுது மறுபடியும் போர்க்களமாகி இருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் அதை அமைதி பேச்சாக மாற்றுவதற்கான பேச்சுக்கள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்ற வேளையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவில் மோசமான துப்பாக்கி சூடு. அமெரிக்காவின் ஒஹியோ நகரத்தில் இருக்கின்ற டொலிடோ என்கின்ற இடத்தில் இது நடைபெற்றது. இந்த இடத்தில் வரலாற்று புகழ்மிக்க ஓல்ட் வெஸ்ட் எண்ட் என்று கூறப்படுகின்ற ஒரு பிரம்மாண்டமான இசை திருவிழா நடைபெற இருக்கின்றது. அந்த இசை திருவிழா நடைபெறுகின்ற இடத்தை சுற்றி இந்த துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றிருக்கின்றது. 14 இருந்து 61 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் இதில் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யாரும் மரணமடையவில்லை. காயமடைந்தவர்களில் பெருந்தொகையானவர்கள் 20 வயதை சேர்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துப்பாக்கி பிரயோகத்தில் 2 பேர் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அவர்கள் தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். அவர்களை தேடி போலீசார் வலை விரித்திருக்கின்றார்கள். துப்பாக்கிகளுடன் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த இடத்தில் யாரை போட்டு தள்ளுவார்களோ தெரியாது. எச்சரிக்கை எச்சரிக்கை என்று அமெரிக்கா ஒஹியோ போலீஸ் அறிவித்திருக்கின்றது. உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டி இந்த மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த போட்டி மெக்சிகோ, அமெரிக்கா, கனடாவில் நடைபெற இருக்கின்றது. இதில் மெக்சிகோவில் நடைபெறும் போட்டிகளுக்கு ஆதாரமாக மெக்சிகன் அலை கிளப்பப்பட இருக்கின்றது. அலை என்பது நாங்கள் தொலைக்காட்சியில் உதைபந்தாட்டத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் கைகளை உயர்த்தியபடி எழுந்து உட்கார, அருகில் இருப்பவர்கள் எழுந்து உட்கார அது அலை போல தொலைக்காட்சியில் தெரியும். 1986 ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற உதைபந்தாட்ட போட்டியில் மைதானத்தில் இருந்தவர்கள் எழுந்து இருக்க அது அலை போல தெரிந்தது. இதை தாங்களே உருவாக்கியதாக மெக்சிகோ கூறுகின்றது. இல்லை இல்லை நாங்களே உருவாக்கினோம் என்று அமெரிக்கா கூறுகின்றது. இருந்தாலும் கூட 2008 ஆண்டு அமெரிக்கா இதை செய்து 1,57,574 பேர் இதில் பங்கேற்று கின்னஸ் புத்தகத்தில் சாதனை படைத்தது. இதை முறியடிப்பதற்காக இன்று கூடுகின்றது மெக்சிகோ. பெருந்தொகையான மக்கள் மெக்சிகோ சிட்டியில் கூடியிருக்கின்றார்கள். 2015 ஆண்டு ஜப்பான் 17 நிமிடங்கள் 14 செகண்ட்களை கொண்ட அலையை கிளப்பி இருந்தது. இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற உதைபந்தாட்ட சுற்று போட்டியிலே மெக்சிகோவில் மெக்சிகோவை எதிர்த்து தென்னாப்பிரிக்கா விளையாட இருக்கின்றது. மெக்சிகோ நாடு சிறந்த உதைபந்தாட்ட நாடு என்பதும் வெற்றியை நெருங்கி வருவதும் அரை இறுதி வரை முன்னேறக்கூடிய ஆற்றலுள்ள நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் அனல் பறக்கும் செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. What a view! This is so much fun. Rolling. Action.